கிறிஸ்துவின் அருளில் வளர்ந்து வரும் இறை பற்றாளர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடைய அருட்பணி தந்தை டிஜிடி அவர்கள் பரோகர அன்போடு நம்முடைய பல லட்சம் பேருக்கு வாழ்வில் ஒளி ஏற்றிய ஏழைகளின் கல்வி நாயகனாக இறைப்பற்றோடு நம்மை வளர்த்தெடுத்த தந்தையினுடைய செபக்குழுவில் இணைந்து நாம் 3 மறை மாநிலத்திலும் பயணிக்கின்றோம். அனைவருக்கும் இந்த நேரத்திலே அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்வுகளின் ஒரு பதிவாக கணக்குப்பம் பங்கிலே தந்தை எட்மண்ட் அவர்கள், அவருடைய தந்தையும் தாத்தாவும் திண்டிவனத்தில் படித்து பிறந்ததிலிருந்தே டஃபி என்ற செயல்களை கேட்டறிந்தவர். அந்த கணக்குப்பம் பங்கிலே 40 குருக்களும் 35 அருட்சகோதரிகளும் இராணுவத்தினரும் கல்வியாளர்களும் உருவாக்கப்பட்ட நிலையில் ஒரு நன்றி கூற முகத்தான் தந்தைக்காக வேண்டவும் அவரிடம் ஜெபிக்கவும் ஒரு கூடுகை 12/7 நடைபெற்றது. நம்முடைய கல்லேரி பங்கு தந்தை, ஆலமுண்டி பங்கு தந்தை, சத்தியமங்கலம் பங்கு தந்தையின் சார்பாக அந்த ஒளி அமைப்புகள் யூடியூபினுடைய பதிவுகள் ஏற்பாடு செய்து அந்த உள்ளூர் மைந்தர்களாகிய அந்தோணிசாமி, பேப்டிஸ்ட் போன்றவர்களும் ஆசிரியர்களும் இணைந்து அந்த மாலை 3 மணிக்கான ஒரு கூடுகையை தந்தைக்காக ஒரு அற்புதமான நிகழ்வாக அமைந்தது. அதிலே திருவண்ணாமலை சார்ந்த ஆசிரியர்கள் அவருக்கான பாடல்களை ஏற்றி அங்கே இறைவணக்க பாடலாக பாடி பதிவு செய்தார்கள். ஒரு மெய்ச்சிலிருக்கின்ற வகையில் உணர்வுபூர்வமாக இப்பகுதி வாழ் மக்கள் தந்தையை நினைவு கூர்ந்த ஒரு நிகழ்வை நாம் பார்த்தேன். அங்கே திருப்பலி ஒப்பு கொடுக்கப்பட்டது. ஆகவே நாம் தயாரித்த இந்த டிஜிடியினுடைய பயணத்திலே ஜபமும் இந்த திருப்பலி ஒப்புகிற குழுக்களை ஏற்படுத்தி செய்திருக்கின்ற ஒரு நிலையில் அனைவரும் இணைந்து இந்த டிஜிடி கோவில் ஒருங்கிணைந்து இப்ப மக்கள் சார்ந்த ஒரு பற்றாளர்களாக, அதுவும் நம்பிக்கையின் பற்றாளராக வளர்ந்திருக்கின்றார்கள். இந்த மண்ணின் மைந்தரான அருட்பணி தேவசகாயம் அவர்கள் இந்த திண்டிவனத்தினுடைய 100ஆண்டு விழாவில் நமது பேராயரிடம் தந்தையை ஒரு புனித நிலைக்கு உயர்ப்பதற்கான ஒரு பரிந்துரையை வைத்தார்கள். என்ன ஆச்சரியம்! இன்றும் அதே பயணத்தில் இன்று நம்முடைய தொடக்க கல்வியை பெற்று இந்த இறை சமுதாயம் வளர்ந்த நிலையில் மேலும் இந்திய ஆளாமை என்ற ஒரு நிலையிலும் மாணவர்களான தொடக்க நிலையிலிருந்து அரசு சார்ந்த தேர்வுகளுக்கு தயாரிப்பதற்கான ஒரு முன்னிலையை நம்முடைய பேராய அவர்கள் மிக அற்புதமாக வழி அமைத்திருக்கின்றார்கள். அதனுடைய தலைவராகத்தான் நம்முடைய தேவசகாயம் அவர்களை நியமித்து இந்த பயணத்திலே கல்வி திட்டத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்றார். அன்றைய திருப்பலியில் கூட மன்றாட்டிலே முதல் மன்றாட்டாகிய ஃபாதர் தாமஸ் கவானப்பினுடைய புனிதன் மன்றாட்டை எதிர்பார்க்காமல் எனக்கு கிடைத்து நானும் அதை அவருக்காக அந்த மன்றாட்டை ஒப்பு கொடுத்தேன். ஆக இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையில் நன்மையான எக்கொடையும் நிறைவான எவ்வரமும் மின்னின்றே வருகின்ற ஒரு நிலையில் தந்தை டிஜிடி அவர்கள் 1921 41 வரை இந்த 20 ஆண்டு காலம் இந்த திண்டிவனத்திலே பயணித்த நிலையும் நினைவு கூர்ந்து இந்த 17/7 அன்று திண்டிவனத்தில் கூடுகை ஏற்பட்ட விகாரிட்டி ஃபாதர்களும் வியப்பு தந்தை மைக்கேல் ஜான் தலைமையிலும் அங்கு விழுப்புரத்திலே விகாரிட்டி ஃபாதர்கள் நடைபெற்ற அந்த கூடுகையிலும் சகோதரி சுசிலா, ஃபெலிக்ஸ் ஆகிய நான், கேடி அந்தோணிசாமி இருவரும் 2 குழுக்களாக அந்த தந்தையர்களோடு இத்திட்டத்தின் செயல்பாடுகளை தந்தை அவர்களுக்காக நாம் முன்னெடுக்கின்ற அத்தனை இந்த வேண்டல்களையும் இந்த திருப்பலி நிகழ்வுகளையும் பகிர்ந்து கொண்டோம். ஆகவே கலந்து கொண்ட அருட்தந்தையர்கள் எல்லாம் அந்த 23ஆம் தேதி அவர் பிறந்த நாளுக்காக அவருக்காக அந்த வரங்களை வேண்டுவதற்காக திருப்பலி ஒப்புடுக இறை ஊழியர் நிலைக்கு உயர்த்துவதற்கான நாங்கள் அங்கே பயன்பெற்றோம். ஏறக்குறைய 300 குருக்கள் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த கூடுகையினால அத்தனை குருக்கள் சார்பாகவும் அத்தனை பங்குகள் சார்பாகவும் இறை மக்களோடு இணைந்து 22ஆம் தேதி இந்த பற்றாளர்கள் 3 பேர் பதிவு செய்து 23ஆம் தேதி ஒவ்வொரு பங்கிலும் அவர் இறை ஊழியருக்கு உயர்த்தவும் அவரிடம் வேண்டவும் அவருக்காக மன்றாடவும் என்ற ஒரு நிலையை எடுத்திருக்கின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய திண்டிவனத்திலே அவர் உருவாக்கிய நிலைகள், கல்வி நிலையங்களை பற்றி தந்தைகளோடு பகிர்ந்து கொண்டோம். அதன் முன்னெடுப்பாக
இறை மக்கள் இந்த விக்காரட்டினுடைய தந்தைகள் பரிந்துரையின் சார்பாகவும் இதை பல லட்சம் பேர் முன்னெடுத்து படுகின்ற நிலையில் திண்டிவனத்தை சார்ந்த ஓய்வு ஆசிரியர்கள் ஒரு குழுவாக, செங்கல்பட்டு மறை மாவட்டத்தில் உள்ள அந்த பற்றாளர் ஒரு குழுவாக, வேலூர் மறை மாவட்டத்தில் சேர்ந்த பற்றாளர்கள் ஒரு குழுவாக, பாண்டி புதுவை கடலூருடைய மறைமாநிலத்தினுடைய பற்றாளர்கள் குழுவாக, இவை அனைத்தும் ஒருங்கிணைந்த குழுவாக இன்று பரிணமித்திருக்கிறது. நம்மளுடைய வாட்ஸ்அப்பிலும் அல்லது யூடியூப் பதிலும் ஏறக்கூடிய 260க்கு மேற்பட்ட பதிவுகளை தந்தை அவர்களுடைய உண்மை சாட்சியான பதிவுகளை நாம் பதிவு செய்திருக்கின்றோம். அவர் காலத்தில் பயணித்த நம்முடைய சீடர்களை அதன் வாரிசாக வருகின்ற தற்போது கூட வானூர் வட்டாரத்திற்கு அரசு கலைக்கல்வியினுடைய வெள்ளியம் முதல்வர் அவர்கள் அதில் கலந்து கொண்டார். அந்த ஜபக்குழுவில் இணைந்து கொண்டு அவர் பகிர்வுகளையும் செய்தார். போப் ஜான் பால் இருக்கின்ற ஜேம்ஸ் ராய் அவர்களும் அவர்கள் தாத்தா காலத்திலிருந்து அப்பா மாமனார் எல்லாம் டஃபி அவர்களுடைய சீடர்களை நினைவு கூர்ந்து இந்த கொடிகளை பகிர்ந்து கொண்டார்கள். என்ன ஒரு ஆச்சரியம்! தந்தை அவர்களால் தொடங்கிய 106 பள்ளிகளை சிகரம் தொட்ட பள்ளிகள் என்று நம்முடைய முன்னாள் மேலாளர் அருள்பூஷம் அவர்கள் அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட நிலையில் நாம் வளர்ந்துகின்ற போது 23ஆம் தேதி அவருடைய பிறந்த நாளை அனைத்து பங்குகளிலும் அருட்தந்தையர்களாலும் நம் அருட்பற்றாளர்களாலும் அவரை திருப்பலி ஒப்புக்கின்ற நினைவுகள் தொடங்கிவிட்டன. ஆகவே இதில் பற்றாளர்கள் ஒவ்வொருவரும் இணைந்து மற்றவர்களுக்கும் தெரிவித்து அவரிடம் பலன் பெறவும் அவருக்காக மன்றாடவும் தான் இந்த குழு ஜபக்குழு நாம் முன்னெடுத்திருக்கின்றோம். வருகின்ற 26ஆம் தேதி அவர் முதல் பங்கு துணை பங்காக இருந்த சேத்பட்டில் நடக்கின்ற ஒரு நிகழ்விலே 3 மறை மாவட்டத்தினுடைய பற்றாளர்கள் இணைகின்றார்கள். அவருக்காக ஜெபிக்கவும் அவரை பற்றிய சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ளவும். ஆகவே இந்த பற்றாளர்கள் வருகின்ற பொழுது உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் பற்றாளர்களை இடம் கண்டுபிடித்து அவர்களையும் அழைத்து கொண்டு வந்து இந்த நிலையில் அவருக்காக ஜெபிக்கின்ற ஒரு முன்னெடுப்பை இறை மக்கள் சமூகத்தில் இருந்து நாம் இதை செய்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பேராயர் அவர்களும் இதை தந்தைக்காக சிறப்பாக செய்யுங்கள் என்று நேரடியாக வாழ்த்திருக்கின்றார்கள். நம்முடைய சின்னப்பா ஆண்டவர்கள் அவர்கள் ஓய்வு பெற்ற சின்னப்பா அவர்கள் இந்த கல்வி நிறுவனத்தில் படித்ததன் விளைவுதான் என்று நான் பேராயராக இருந்து பயணித்தது என்று அவர் சிறந்த பாடல்களையும் ஒரு பதிவுகளையும் எங்களுக்கு வழிகாட்டியாகவும் செய்து கொண்டிருக்கின்றார். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் 1931 தென்னிந்தியாவினுடைய கல்வி செயலராக இன்று வழங்கிய அரசு பாடத்திட்டங்களை 5 முறையான ஸ்டெப்புகளை ஆங்கில அரசுக்கு வடிவமைத்து தந்தவர் தான் நம்முடைய கவான் ரஃபி அவர்கள். ஆக இந்த நிலைகளை முன்னிருக்கின்ற போது செங்கல்பட்டு ஆயர் அவர்களும் இந்த 1969 மறைமாநிலம் பிரிகின்ற நிலையில் புதுவை கடலூர் மறைமாநிலத்திலே இருந்த ஒரு நிலையில் அங்கு இருக்கின்ற பங்குதளங்களையும் அங்கு இருக்கின்ற விக்காரேட்டினுடைய கூட்டங்களிலும் கலந்து கொண்டு அதிமுகமான தந்தையினுடைய பற்றாளர்கள் இருப்பதை அவருக்காக ஜெபிப்பதெல்லாம் பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த கூடுகையிலே முதன்மை வட்டாரத்தினுடைய முதன்மை குருக்கள் இணைந்து கொடுக்கின்ற ஒரு நிலையிலே அதில் இந்த ஜபக்குழு இணைந்து தந்தைக்காக இந்த முன்னெடுக்கின்ற செயல்களையும் அவர்கள் கூடி ஜெபித்து கூடி திருப்பலை நிறைவேற்றி அவர் இறை ஊழி என்ற ஒரு நிலைக்கு ஒரு தனிப்பட்ட மனிதராக இல்லாமல் இறைவன் திட்டத்தோடு இணைந்து மக்களையும் வேதியர்களையும் ஆசிரியர்களையும் இன்று உருவாக்கி இந்த 3 மறை மாநிலத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மை ஊழியனாக ஒரு வேத சாட்சியாக வேலை சாட்சியாக பயணித்து சென்றதை நன்றி கூறி இன்று நாம் பயணிக்கின்றோம். ஆகவே நம்முடைய ஜபங்களும் நம்முடைய வேண்டுதல்களும் நன்றி சொல்லுகின்ற விதமாக இன்று நான் வாழ்வில் வளம் பெற்றிருக்கின்றேன். அதற்கு மூல காரணம் தந்தை அவர்கள். இந்த பாண்டிச்சேரியில் இருக்கின்ற நம்முடைய இப்போது அமைச்சராக இருக்க ஜான்குமார் அவர்களும் அந்த பள்ளியிலே மாடல் பள்ளியிலே படித்து அதன் வடிவிலே ஒடுக்கப்பட்டோருக்கு எப்படி அவர் பயணித்தாரோ அவருடைய கல்வி திட்டங்களை அவருடைய ஒழுக்கங்களையும் நேரங்களையும் பின்பற்றி நான் இன்று பயணித்து இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்று தெரிவித்திருக்கின்றார். ஆகவே இப்படி ஒரு நல்ல நிலைக்கு உருவாகிய நாம் நம் வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறோம். அப்படி திரும்பி பார்க்கின்ற போது இந்த பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக நாம் நன்றி சொல்லும் முகத்தால் தான் இந்த பற்றாளர்கள் இந்த இறை சக்தியோடு இணைவதையும் வளர்வதையும் இங்கே மெய் சிலிர்க்க பார்க்கின்றோம். ஆகவே அன்பார்ந்த இறை மக்களே,
அருட்தந்தையர்களே, உங்களை அன்புடன் இந்த இறை வேண்டல் ஜபக்குழு அங்கு அவரால் உருவாக்கப்பட்ட நாம் அவருக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கும், இந்த பற்றார்கள் இணைந்து திருப்பலி ஒப்பு கொடுக்கும், இந்த ஒவ்வொரு மாதம் நடக்கின்ற கூடுகையிலும் ஒவ்வொரு இடத்தின் சிறப்புக்கு ஏற்ப அங்கு கூடுகின்ற கூடுகையிலும் இதை நாம் ஓராண்டு பயணித்து வளம் பெற்றிருக்கின்றோம். இதை தொடர்ந்து உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் இந்த டிஜிடி ஜபக்குழுவின் சார்பாக அன்பான வணக்கங்களையும் உங்கள் வாழ்த்துக்களையும் பயணிக்க விரும்புகிறோம். நன்றி, வணக்கம்.